கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். வேடன் ஒருவன் ஒரு ஆலமரத்தினடிக்கு வந்தான். வலையை விரித்து அரிசியை தூவி வைத்தான். உடனே அண்மையில் இருந்த ஒரு புதரில் மறைந்து கொண்டான். பறவைகள் வந்து வலையில் விழும் என்று எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருந்தான். அச்சமயம் புறாக்களுக்கு அரசன் தன் பரிவாரங்களுடன் இரை தேடிக்கொண்டு அந்த பக்கமாக வந்தது. உடனே அங்கு அரிசி இறைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு கும்பலாய் இறங்கத் தொடங்கியது. ஆனால் அப்புறாக்களின் அரசன் அதை தடுத்தது. இந்த காட்டில் தானியம் எப்படி வரும்? நிச்சயம் இதை யாரோ இங்கு கொண்டு வந்து தெளித்திருக்க வேண்டும். இது பற்றி நாம் நன்கு தெரிந்து கொண்டாலொழிய அந்த தானியத்தை தின்னக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதன் பொன் காப்புக்கு ஆசைப்பட்டு எப்படி ஒரு புலியிடம் அகப்பட்டு கொண்டு மரணம், அதுபோல் இது ஏதோ விபரீதமாக தோன்றுகிறது என்றது புறா அரசன். அது என்ன கதை என்று மற்ற புறாக்கள் கேட்க புறா அரசன் சொல்லத் தொடங்கியது. நான் முன்பு ஒரு நாள் இரை தேடிக்கொண்டு இக்காட்டின் தெற்கே செல்லுகையில் அதை கண்டேன். அது ஒரு கிளப்புலி. மிகவும் வயதாகிவிட்டது. அங்கும் இங்கும் ஓடி இரை தேட முடியாத நிலை. அதற்காக வயிறு பசிக்காமல் இருக்குமா? வேளா வேளைக்கு அதற்கு பதில் சொல்லியாக வேண்டுமே. அது வெகு நாட்களாக ஒரு ஜோடி பொன்காப்பு வைத்திருந்தது. அதை யாருக்காயிலும் கொடுத்துவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தது. அந்த சமயம் பார்த்து ஒரு மனிதன் அக்கறை பக்கமாக வந்தான். அவனை கண்டதும், ஓ மனிதா, இதோ இந்த பொன் காப்புகளை வாங்கி கொண்டு போ என்று சொல்லி அந்த காப்புகளை எடுத்து காட்டியது. அதை கேட்ட மனிதன் சற்று நின்றான். ஆலோசித்தான். இதோ பொன்காப்பு நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறது. ஆனால் அதை கொடுப்பதோ ஒரு புலி. அது துஷ்ட மிருகமாயிட்டே. காப்பை வாங்க அதன் அருகில் சென்றதும் அது நம்மீது பாய்ந்து விட்டால் என்ன செய்வது? அதற்காக இந்த பொன் காப்பை கைவிடுவதற்கும் மனம் வரவில்லையே. என்ன செய்வது? ஓ புலியாரே, அது பொன் காப்புகள் தானா? நன்றாய் தூக்கி காட்டும் பார்ப்போம். ஓ, அது வேறு சந்தேகமா உமக்கு? இதோ நன்றாக பார்த்து சொல் மனிதா என்று நன்றாய் தூக்கி காட்டியது. அது சரி, நீயோ புலி. உன்னிடத்தில் எனக்கு நம்பிக்கை வேண்டுமே. நானே கிளப்புலி. எனக்கு பல்லும் கிடையாது, நகமும் கிடையாது. இன்னும் என் மீது நம்பிக்கை இல்லையா? வேண்டாமென்றால் போ என்றது. நீ சொல்வதெல்லாம் சரிதான். இருந்தாலும் புலி பொல்லாதது. ஆளை பார்த்ததும் கொன்றுவிடும் என்று சொல்கிறார்களே, அதற்கு என்ன சொல்கிறாய்? ஏதோ வறுமையில் வாடுபவனாய் தெரிந்தது. அதனால் உனக்கு இந்த பொன் காப்புகளை கொடுக்க தீர்மானித்தேன். இஷ்டமென்றால் வாங்கிக்கோ, இல்லை என்றால் போய்விடு. அதை கேட்ட மனிதனுக்கு மனம் குளிர்ந்தே விட்டது. பேராசை யாரை விட்டது? அந்த புலியோ தேனொழுக பேசியது. பிறகு நம்பாமல் இருக்க முடியுமா? உடனே ஏரியில் இறங்கினான். பாதியில் அங்கிருந்த சகதியில் மாட்டிக்கொண்டு விழித்தான். ஒரு காலை தூக்க முயற்சித்தான். மற்றொரு கால் உள்ளே போய் கொண்டிருந்தது. பாவம், அவன் என்ன செய்வான்? உலையில் மாட்டிக்கொண்டு விட்டேனே என்று தவித்தான். அது கண்ட புலி, பயப்படாதே, இதோ நான் வருகிறேன், உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் மேல் பாய்ந்து அவனை கெட்டியாக பிடித்து கொண்டது. அப்போது அந்த மனிதன் துஷ்டனின் துஷ்ட சுவாபம் மாறாது என்பதை எண்ணியபடியே உயிரை விட்டான். ஆகையால் நாம் எதையும் மிகவும் ஆழ்ந்து யோசனை செய்த பிறகே செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு ஒரு தீங்கும் ஏற்படாது என்று கூறி முடித்தது அந்த புறா அரசன். ஆனால் அது கேட்ட மற்ற புறாக்கள் முறுமுறுத்தன. ஆமாம், இப்படியெல்லாம் யோசித்தால் நமக்கு ஒரு இரையும் அகப்படாது என்று சொல்லிக்கொண்டே அத்தானியத்தை தின்ன கீழே இறங்கின. புறா எவ்வளவோ தடுத்தும் கேட்காமல் அந்த அரிசியை தின்னத் தொடங்கின. அப்போது புறாக்கள் அனைத்தும் அந்த வலையில் சிக்கி கொண்டன. நான் மாத்திரம் தனியாயிருந்து என்ன பயன் என்று கீழே இறங்கி வந்தது. வலையில் அகப்பட்டு கொண்டது. இதை கண்ட வேடன் மகிழ்ச்சியுடன் புறாக்களை பிடிக்க வந்தான். உடனே புறா அரசன் மற்ற புறாக்களை பார்த்து, துன்பம் நேரும் காலத்தில் அறிவை இழப்பது கூடாது, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி அனைவரும் ஒரே மனதுடன் ஆகாயத்தில் பறக்க வேண்டும். வலையும் பெயர்த்து கொண்டு நம்மோடு வந்துவிடும். அதன் பிறகு நாம் எளிதில் தப்பித்து கொள்ளலாம் என்றது. எல்லா புறாக்களும் பறந்தன. அந்த காட்சியை வேடன் எதிர்பார்க்கவில்லை.
ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆசைப்பட்டது கிடைத்துவிட்டது என்று சந்தோஷப்படாதீர்கள். அது உங்களுக்கு கண்ணியாயிருக்கும். தேவன் உங்களுக்காக எதை வைத்திருக்கிறாரோ அது தானாகவே உங்களுக்கு வந்துவிடும். எனவே எந்த ஒரு காரியத்தின் மேலும் ஆசைப்படாதீர்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் நீங்க தரும் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.